கௌசல்யா, இந்த கல்யாணம் நடக்காம போயிருந்தாலும் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கைய ஆண்டவன் உனக்கு அமைச்சு கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கவலைப்படாத. ஓகே பை. தேங்க்ஸ் மச்சான். கௌசல்யா, எல்லாரோட பேரையும் நான் உதட்டால தான் சொல்லியிருக்கேன். உங்க பேரை மட்டும்தான் உயிரால சொல்லியிருக்கேன். என் கேமராவுக்குள்ள எத்தனையோ பிம்பங்கள் விழுந்திருக்கு. ஆனா உங்க உருவம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள விழுந்திருக்கு. எந்த கவிதையாலையும் சொல்ல முடியாத கவிதை நீங்க. நான் கடும் வெயில்ல நடக்கும்போது உங்களை நினைச்சுக்கிட்டா எனக்கு கையில ஐசு கட்டி தந்தது மாதிரி ஒரு சுகம். காதலுங்கிறது இதான கௌசல்யா? மழைக்கு முன்னால வர வானவில்ல சந்தோஷமா பாக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை தூரத்துல இருந்து பார்ப்பேன். உங்களை சந்திச்ச பிறகு நீங்க இல்லாம ஒரு கனவு கூட நான் கண்டதில்லை. சர்டிபிகேட் எடுங்க சார். இந்திரியா, நான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் சார். கிண்டில ஒரு கழுது புலி எஸ்கேப் ஆகி சுத்திட்டு இருந்தத அதை சுட்டு பிடிச்சோம் நான் தான். அப்படியா சார்? உண்மையிலே நீங்க தான் சுட்டு பிடிச்சீங்களா? நீங்க பெரிய கில்லாடி சார். போய் உட்காருங்க சார். ஆட்டாலே தெரியுது சொல்லுவாருன்னு. அப்படி போடு. 4 நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டு நாட்டு நடப்பு தெரியாம தூங்குறானே, இவனுக்கு இந்த செருப்பு தேவையா? இது இது இருக்க வேண்டிய இடமே நம்ம காலு தான். ஏடுகொண்டுல வாடா வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க நான் உட்காரதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. உங்களை மாதிரி பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வம் மேடம். வடநாட்டுல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எங்கேயுமே பொம்பளைங்க பக்கத்துல உட்காந்தா எந்த பிரச்சனையும் வராது மேடம். ஆனா இங்கதான் மேடம் பொம்பளை பக்கத்துல உட்காந்தா போதுமே, உடனே ஊரை கூட்டிட்டு வாங்க. அது அவங்க ஒரு சீட்டு காலியா இருக்கு, யாராவது உட்கார முடியுமா மேடம்? கண்டிப்பா உட்கார முடியாது. ஏன்னா ஹிப்போக்ரசி. ஸ்டூபிட் பீப்பிள். இதெல்லாம் மாறணும் மேடம். இத பாத்தீங்களா? இங்க பாருங்க. கர்நாடகாவில் கலவரம், 45 பேர் சாவு. எதுக்கு? நமக்குள்ள ஒத்துமை இல்ல, ஒழுக்கம் இல்ல மேடம். குடிக்கிற தண்ணிக்கு போய் சண்டை போட்டுக்கிறாங்களே. இப்போ அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சிருக்கானே பில் கேட்ஸ், அவன் யார் தெரியுமா? என்னுடைய சொந்த தாய் மாமன். சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல? நிஜமா சொல்றேன் மேடம். இவ்வளவு டீசென்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? நம்புங்களேன் கொஞ்சம். சாரி சாரி. கௌசல்யா, உண்மையில நம்பிட்டீங்களா மேடம்? வீட்டுல மேட்சே இல்லாம செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹாய். யார பார்த்து கை காட்டுறான்? ஹாய். பாய். பாய். ஏதோ ஒரு லூசு. மேடம், நான் ஒன்னு சொல்லுவேன் கேப்பீங்களா?
எனக்கு கொஞ்சம் ESP பவர் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிஜமா தான் சொல்றேன். நீங்க வேணா பாருங்களேன். மறுபடியும் உங்களை கண்டிப்பா நான் சந்திப்பேன். ஓகே, பாய். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்கதான் உங்க ஹீரோ எங்கேயோ நின்னுகிட்டு இருப்பான். அத பத்தி அங்க நிக்கிறான். நிறுத்து 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 நிறுத்து. நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் மேட்டரை ஒர்க் அவுட் பண்ணி அந்த பையன் மனசுல இடம் பிடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் அவங்கிட்ட உன் மேட்டரை பேசி ஓகே பண்ணி அந்த பெசன்ட் நகர் பங்களாவையும் அந்த ஃபாரின் காரையும் அடைஞ்சே தீருவேன். நீ போய் காரை பார்க் பண்ணி வை, நான் வர்றேன். Okay. வரட்டுமா? என்ன ஐஸ்கிரீம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாஸ்டர், உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஏதாவது மேட்டரா? இன்னைக்கு சிக்னல்ல கௌசல்யாவை பார்த்தேன் மாஸ்டர். ஐயோ, அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசிட்டியா? இல்ல மாஸ்டர், கௌசல்யாவை ஹஸ்பண்டோட பஸ்ல பார்த்தேன். பேசலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள போயிட்டா. கோயம்புத்தூர் கோவிந்தசாமி, இனிமே உனக்கு காரும் கிடையாது பங்களாவும் கிடையாது. மாஸ்டர், என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, என்ன சொல்றதுன்னே புரியலையப்பா. அப்பா, இந்த பாருப்பா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ அந்த பொண்ணு மேல இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட கரெக்ட். ஆனா இப்ப அவ அடுத்தவன் பொண்டாட்டி. மாட்டான் மனைவியை பெண்டாள நினைக்கிறது சண்டாளத்தனன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நீ பாட்டுக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் பேச, அதான் அவன் புருஷன் பார்க்க, அவன் ஏதோ தப்பா நினைக்க, கடைசியில அந்த பொண்ணு தான் வாழ்க்கைய போச்சுன்னு கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்திக்கோப்பா. அப்புறம் நீ மர்டர் கேஸ்ல உள்ள போக வேண்டியதுதான். மாஸ்டர், நான் பேசல மாஸ்டர். பேசாட்டின்னா பாத்துட்டேல்ல, உன் தப்பான என்ன எனக்கு புரியுதுமா. அது இந்த கோயம்புத்தூர் கோவிந்தசாமி இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. மாஸ்டர், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க மாஸ்டர். யாரு? நானா? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? வெள்ளம் திங்கிறது நீ, விரல் சூப்பறது நானா? நீ எந்த விளக்கமும் என்கிட்ட சொல்லாத. ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்ட அவ கல்யாணம் ஆகி போயிட்டா. இன்னொரு பொண்ணு உன் மேல ஆசைப்பட்ட அவ கிட்ட வந்தா அவகிட்ட நாள் கணக்குல பேசு, கட்டிப்பிடி, அரவணைச்சுக்கோ, முத்தம் கொடுத்துக்கோ, எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிக்க. இதெல்லாம் யாரு கேப்பா? இதுதானே நியாயம்? இனிமே நீ அப்படியே கௌசல்யாவை பார்த்தா கூட அவ அடுத்தவன் சம்சாரம், நாம பேசக்கூடாதுன்ற எண்ணம் தான் உன் மனசுல வரணும். புரியுதா? நல்லா புரியுது மாஸ்டர். Shall we move? Yeah, sure. கௌசல்யா, உங்க ஞாபகார்த்தமா இது என்கிட்ட இருந்தது, இனிமே இருக்கக்கூடாது. இந்தாங்க, வாங்கிக்கங்க. I know, man. நான் ஜஸ்ட் இப்பதான். I know. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க போங்க. I know, da. இல்ல சார், நீங்க போங்க. I know. முதல்ல நீங்க போங்க சார். I know. Up. Look here. I know. No. நான் அன்னைக்கே சொல்லல உங்களை நான் மறுபடியும் சந்திப்பேன்னு.
ம்? இப்ப போனாரு அவரு கூட நான் அடிக்கடி பார்த்திருக்கேன் மேடம். என்னோட ESP என்னமோ சொல்லுது பாருங்க, மறுபடியும் அவரை நான் சந்திப்பேன். அவர் உங்களை சந்திக்க வரமாட்டாரு, ம். என்னதான் மறுபடியும் சந்திப்பாரு. ஓ, that's nice, really. காதலா? எஸ். Good, good. That's really good. இது பாருங்க மேடம், ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் வெளியே நின்னுட்டு இருப்பேன். நீங்க ஜாலியா மேல போயிருக்கலாம், நான் படி வழியா மேலே ஏறி வந்துட்டு இருப்பேன். அட போங்க மேடம், நீங்க ஒரு வேஸ்ட். இத போய் சொல்ல தங்கிக்கிட்டு. அந்த தயக்கமும் தடுமாற்றமும் எங்க 2 பேருக்கும் எல்லாமே இருந்திருந்தா நாங்க எப்பவோ ஒன்னா சேர்ந்திருப்போம். மேடம், இந்த காதலை மூடி வைக்கவும் கூடாது, சொல்லாம இருக்கவும் கூடாது. மேடம், ஐ வாண்ட் டு டெல் யூ, உங்க காதலை நீங்க வெளியே சொல்ல பயப்படாதீங்க. ஆம்பளைங்க தான் சொல்லணும்னு ரூல் ஒண்ணும் கிடையாது. பொம்பளைங்க சொல்லலாம், தப்பு இல்ல. மறுபடியும் உங்களை சந்திப்பேன். சார், உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காகவா? அவங்க வரலையா? அவங்க அவங்க அப்பயே லிஃப்ட்ல ஏறி போயிட்டாங்களே. என்ன விஷயம்? உங்க ஒய்ஃபையும் என்னையும் லிஃப்ட்டுக்குள்ள பார்த்தது தப்பா நினைக்காதீங்க. வைஃபா? ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. கௌசல்யா உங்க ஒய்ஃப் தான் அன்னைக்கு பஸ்லயே கண்டுபிடிச்சிட்டேன். சார், நீங்க பயங்கரமான புத்திசாலி சார். கௌசல்யாவை நான் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மனசார காதலிச்சேன். ஆனா அவங்க என்ன திரும்பி கூட பார்க்கல. இப்ப அந்த நினைப்பு இல்லையா? நிச்சயமா இல்ல சார். அவங்க செயின் கிட்ட இருந்தது. செயினா? கொடுங்க, நான் கொடுத்துறேன். இல்ல, அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். தப்பா நினைக்காதீங்க சார். கை கட்டுந்து வாய் கட்டாம போயிடுச்சு. நான் எதுக்கு சார் உங்களை தப்பா நினைக்க போறேன்? சார், இனிமே உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். சார், இது என் கார்டு. போன் பண்ணுங்க, வந்துடுறேன். அலாரம் அடிக்கிற ரிஸ்ட் வாட்ச் சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி அடிக்கிறேன். இனி இவன் கையில இருக்க கூடாது. என்ன கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த பொண்ணு மனசுல நீங்க தான் இருக்கீங்க. காலையில வீட்டுல கிளம்பும் போதே வாட்ச் எடுத்து பல தடவை சொன்னேன். மறந்துடா பாத்தீங்களா? உங்க நினைப்பு இருக்கும்போது நான் சொல்றது எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்ப ஆபீஸ்ல போர்ட் மீட்டிங் இருக்கு. வாட்ச் இல்லாம போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சார்? இதெல்லாம் நல்லா இல்ல சார். சார், நான் வாட்ச் இல்லாம எப்படி போக முடியும்? நீங்க ஏன் சார் வாட்ச் இல்லாம போறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க சார்? இந்தாங்க. இனிமே இது உங்க வாட்ச். வேண்டாம் சார். சார், வாங்கிக்கங்க சார். வேண்டாம் சார், சார். நான் சொல்றேன். வேண்டாம் சார். சார், அட வேண்டாம் சார். அட வேண்டாம் சொல்றேன். நீங்க இனிமே இது என்னோட ஞாபகமா உங்ககிட்ட இருக்கட்டும். ஆண்டவன் தானே எல்லாரையும் கவனிக்க முடியாதுன்னு தான் உங்கள மாதிரி சில பேரை படிச்சு அவங்க மூலமா கவனிக்கிறான். வாட் இஸ் கிரேட் சார். சார், அலாரம் அடிக்கிறதுக்கு எந்த பட்டன் நமக்கு? இத பிரஸ் பண்ண போதும் சார். ஓஹோ, சூப்பர் சார். இனிமே நம்ம டைம் சூப்பர். கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, சூப்பர் டைம் உங்களுக்கு. ஓகே சார், பை சார். ஏய் கௌசல்யா, அந்த டாலர் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? அதுல என்ன புதுசா இருக்கு? ராம்கியோட முகம் தெரியுது. அவர் என் மேல வச்சிருந்த காதல் தெரியுது. ஆனா நான் அவர்கிட்ட எப்ப சொல்ல போறேன்னு தெரியலடி. தெரியாது, உனக்கு தெரியாது. அந்த ராமகிருஷ்ண உன்னை காதலிக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டான். ஆனா நீ கடைசி வரைக்கும் வாயை திறக்க போறதில்ல. அந்த ஆளு உண்மையை தெரிஞ்சுக்க போறதில்ல. இது எதுல கொண்டு போய் முடிய போதோ தெரியல. நிச்சயமா அந்த ஆண்டவன் எங்க 2 பேரையும் கண்டிப்பா ஒண்ணு சேர்த்து வைப்பாரு. இது நடக்கும். ஆண்டவன் சேர்த்து வைப்பார்தான். ஆனா உனக்கு கல்யாணம் ஆகலங்கிற விஷயத்த ஆண்டவன் போய் சொல்ல மாட்டாரு. நீரா போய் சொல்லணும். என்ன புரியுதா? சொல்றேன். இனிமே அவரை எங்க பார்த்தாலும் நான் உங்களை காதலிக்கிறேன்னு கண்டிப்பா சொல்றேன். என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? டிஃபன் ஓகேயா? ஓ, thank you. இந்த டிஃபனோட டேஸ்ட் அதே மாதிரி இல்ல? எனக்கும் உங்களுக்கும் இந்த டிஃபனோட எல்லா அக்கவுண்ட்ஸும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா அப்படி இருக்கலாம். ஆனா நான் இப்பதான் புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ஆஹா, எங்க சுவிஸ் பேங்க்ல ஓபன் பண்ணிருக்கீங்களா? ஒன் சார், வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. நல்ல
நல்ல முழு முழுன்னு இருக்கா. அட கௌசல்யா வசதியான வீட்டு பொண்ணு போல இருக்கு. அதான் மயக்கிட்டா. போட்டோ விட நேர்ல அழகாவே இருக்கா. என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் இல்லாம வந்திருக்கா. என்ன இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கா. கௌசல்யா. ஹலோ சார். சார் நீங்களா? ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஃபேமிலி வந்து அது எஸ் சார், போர் அடிச்சதுன்னு சொன்னா அதான் சும்மா வந்து சாப்பிட்டு போலான்னு வந்தோம். எஸ் சார், நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம்ல. ஆமா சார், நானே கூட உங்களை வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சேன் சார். என்ன விஷயம் சார்? அவளுக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் சார். வீட்டுல சமைக்கிறதே இல்ல சார். வாரத்துல 5 நாள் ஃபேமிலியோட ஹோட்டல்ல சாப்பிட்டா எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? நீங்களே சொல்லுங்க சார். எல்லாம் போக போக சரியாயிடும் சார். சரியாகாது சார், சரியாகாது. நாம தான் சரி பண்ணணும் சார். கேரளாவுல பாலக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சாமியாரை பார்த்தேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு பூஜை பண்ணணும்னா செஞ்சிருங்களா சார்? செஞ்சிடலாமே. பட் அதுக்கு 50,000 ரூபாய் செலவாகும்னு சொன்னாரு. அப்பதான் அவன் பழசெல்லாம் மறந்துட்டு உங்களோட சேர்ந்து வாழ்வான்னு சொல்லிட்டார் சார். இது பாருங்க, இது பாருங்க, என்கிட்ட இல்லாத கார்டு இல்ல சார், எல்லா கார்டும் இருக்கு சார். ஆனா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க நீங்களே. அந்த பொண்ணை யார் காதலிச்சானோ அவன் தான் எல்லா செலவையும் ஏத்துக்கணும் இந்த பூஜாரி சொல்லிட்டார் சார். சொல்லுங்க சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார் நீங்களே. இதுக்கே சார் யோசிக்கிறீங்க? இதை வச்சு பூஜை பண்ணுங்க. வேண்டாம் சார். வாங்கிக்கோங்க சார், பூஜை பண்ணுங்க சார். நீங்க தப்பா நினைக்க கூடாது. கௌசல்யா நல்லா இருக்கணும்னுக்காக தான் இதை நான் வாங்கிக்கிறேன் சார். கௌசல்யா நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தேங்க்யூ சார். அந்த நினைப்பு அப்படியே இருக்கணும் சார். நான் இப்படியே பாலக்காடு கிளம்புறேன் சார். என் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். இடம் பார்த்து அடிக்குது பாத்தீங்களா? வரேன் சார். மச்சி, மச்சி, என்னடா ஃபிகரை பாருடா. என்ன ஃபிகர்? சைஸ் பாருடா. சூப்பர் ஃபிகர்டா மச்சி. தள்ளிட்டு போனோம் அதை விடவா? அதை விடுறா. இதை தள்ளிட்டு போனோம், நம்ம ரேஞ்சே வேறடா. மாமே வேண்டாண்டா, பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி தெரியுது. வேணாண்டா, நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். ஏய், இந்த லொல்லு தானே வேணான்றது. கல்யாண பொண்ணு ஒரு வாரத்துல எப்படி இருப்பா, ஒரு மாசத்துல எப்படி இருப்பா, ஒரு வருஷத்துல எப்படி இருப்பான்னு மூஞ்ச பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிடுவேன்டா. எனக்கு அல்வாவா? ஏய் மச்சி, ஏய் மச்சான், பக்கத்துல புருஷகார எங்காச்சும் இருக்க போறான்டா. போடா நாயே, கல்யாணமே ஆகலங்கிற அப்புறம் எப்படா புருஷன்? டேய், கல்யாணம் ஆயிண்டா கழுத்துல தாலி இருக்குல்ல, எங்கடா தாலி? டேய், பாட்டி புதுசுடா. டேய், தாலிய ஜாக்கெட்ல மறைச்சு வச்சா எப்படா தெரியும்? மாமே, தாலிய வேணா ஜாக்கெட்ல மறைச்சு வைக்கலாம், ஆனா கல்யாண பொண்ணுக்கு கால்ல மெட்டி இருக்குமே, அங்க பார். டேய், சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்ட வாய்ப்பே இல்லடா.